தாவேக்கா அரசு கடந்த மே மாதம் வழக்கமாக வழங்கப்படும் 1000 ரூபாயையே வங்கி கணக்கில் விடுவித்ததால் பெண்கள் ஏமாற்றம் அடைந்தனர். அதே நேரம் மே மாதத்துக்கான 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை விடுவித்த தாவேக்கா அரசு இந்த திட்டம் மறுசீரமைப்பு செய்யப்படும் என கூறியிருந்தது. அதாவது கடந்த திமுக ஆட்சியில் தகுதியில்லாத சில பெண்களும் மகளிர் உரிமை தொகை பெற்று வந்தனர். பல வீடுகள் கட்டி அதிக சொத்துக்களும் வைத்திருந்த சில குடும்ப தலைவிகளும் கட்சியின் பெயரை சொல்லி வசதி படைத்தவர்களும் மகளிர் உரிமை தொகையை பெற்று வந்தனர் என கூறப்படுகிறது. ஆகவே இதுபோன்ற தகுதியில்லாதவர்களை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து விடுவித்து தகுதியானவர்களை கூடுதலாக சேர்க்கும் வகையில் கணக்கீடு பணி தொடங்கியுள்ளதாகவும், இந்த பணிகள் முடிந்தவுடன் அரசு கூடுதல் நிதி ஒதுக்கியவுடன் மதிப்புமிகு மகளிர் திட்டம், அதாவது மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என தாவேக்கா அரசு அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தாவேக்கா அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ளது.